காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் அண்மையில் காலமாகியதை அடுத்து தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியின் காலியானதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், விரிவான விவரம். விக்னேஷ், விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உடல்நல குறைவு காரணமாக காலமானதை அடுத்து தற்போது அந்த தொகுதி காலியானதாக அறிவித்து சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது வழக்கமான நடைமுறை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைவேதினால் உடனடியாக அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில சட்டப்பேரவை செயலகம் இதற்கான அந்த அறிவிப்பாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கும். தற்போது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உடனடியாக இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஏன்னா முதல் பேர்லயே நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்தலை ஒப்பிட்டு இங்கு இடைத்தேர்தலை நடத்த முடியுமா என்ற கோணத்தில் தேர்தல் ஆணையம் அதற்கான ஒரு முடிவினை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தபோதிலும் தேர்தல் ஆணையமே அதற்கான இறுதி முடிவை எடுக்கும். அந்த அடிப்படையில் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்து அதற்கான தகவலை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த இடைத்தேர்தல் விவகாரத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.